guys, this is Jenny. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜி குக்கோட BL ஒன் ஷாட். என் ஆயுள் ரேகை நீ அடி. ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ சொல்லிக்கல போலாமா? இப்போ ஜிமின் தான் கேடியை கூட்டிகிட்டு அவங்களோட காஃபி ஷாப் கிட்ட வராங்க. உள்ளே வராங்க கேடியை தூக்கிட்டு. இப்போ டே தான் ஹே கேடி அப்படின்றாங்க. ஹலோ டயாங் அங்கிள் அப்படின்றாங்க. இப்போ டயாங்க ஓய் சரி டயாங் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை பார்க்குறாங்க. டே ஜிமின்க்கு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இப்போ டே தான் ஏ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்டே வராங்க. ஜிமின் கிட்டே வராங்க. இப்போ வீரை பார்த்து என்னாச்சு உன் ஃபேஸில் ஏன் அவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டிவி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி கொடுக்குறாங்க. இப்போ டேவன் அப்படியே தூக்கி வச்சுக்கிறாரு. என்னாச்சு ஏன் எங்கள் அம்மா எவ்வளோ ரெட்டாக இருக்குது ஃபேஸில் அப்படின்றாங்க. இப்போ கேட்டி தான் அது ஒன்றும் இல்லை அம்மா அழுதுச்சு அப்படின்றாங்க. அழுதானே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் கேட்டி அப்படின்றாங்க. அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் ஏய் நீ சொல்லுமா என்னாச்சு அப்படின்றாங்க. கேட்டி ஜிமின் சொல்கிறதுனால சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் பார்த்தேன் ஓய் என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் டைம் ஆச்சு நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி நீ அங்கே போய் விளாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டேக்கு புரியுது ஜிமின் அவ்வளோ சேடாக இருக்கார். அவர் ஒர்க் பண்ணும்போது கூட யாராவது கஷ்டமாக இருந்தால் அவங்கக்கிட்ட மட்டும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, மற்றபடி சேடாக தான் இருக்கார். அவருக்கு புரியுது. இப்போ டே தான் அப்படியே கேட்டிக்கிட்ட வந்து கேட்டி அப்படின்றாங்க. இப்போ கேட்டி தான் சொல்லிட்டாயாங்க ஆமாம் என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ சுகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சுல்ல நான் தானே கேட்குறேன் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு கேட்டி தான் அது அம்மா திட்டும் வேணாம் நீ அம்மாக்கிட்டே கேட்டுக்கோட்டாயாங்க அப்படின்றாங்க. அப்படியே அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா நீ அம்மாக்கிட்டே கேட்டுக்கோ ஓகேவா நீ கேட்டேன்னா அம்மா சொல்லும் அப்படின்றாங்க. இப்போ டேவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு கேட்டி அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் கேட்டி பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் தான். இப்போ கேட்டி தான் அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கேட்டியை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சைட் டே தான் ஜிமின் நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாங்க டேவை. இப்போ டே தான் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டோரில் இருக்கும்ல க்ளோஸ் அண்ட் ஓப்பன் சொல்லிட்டு அந்த போர்டை வந்து க்ளோஸில் திருப்பிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா என்ன க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்றாங்க. போதும் டைம் ஆகிடுச்சு நீங்கள் வா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்னடா அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிமின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஏய் எங்கடா எடுத்துகிட்டு போகிறேன்னு அப்படின்றாங்க. வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க ஜிமினை. இப்போ ஜிமினை பார்த்து சரி சொல்லு என்னாச்சு ஏன் இவ்வளோ சேடாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே டே நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் பொய் சொல்லாதா எனக்கு ஒரு ஃபேஸை பார்த்தா தெரியாதா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லு என்னாச்சு அவன் திரும்பி வந்தானா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் டேங்க அது வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணா திருப்பி என் குழந்தைங்கிட்டேருந்து பறிக்க பார்க்குறான் ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி வேறு என்ன பண்ணா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி காஃபி ஷாப்பில் பார்த்தோன்னா உன்னை காப்பாற்றினான். ஆமாம் அவனோட பையன் வந்து நம்ம கேட்டியோட ஃப்ரெண்டு ஜங்ஷன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் சரி எல்லாம் சரியாயிடும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் டேவை அக் பண்ணிவிட்டு அவர் கண்ணில் இப்போ தான் டிஎஸ்ஸே வருது. இப்போ ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்களா. இப்போ டே தான் உனக்கு எவ்வளோ அழுன்னு தோன்றோ அவ்வளோ அழு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அவர் டைட்டாக அக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு டேவும் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஜிமினை. இப்போ ஜிமின் அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. இப்போ டேவும் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்கட்டாயாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. என் குழந்தைங்கிட்டேருந்து எடுத்துக்க மாட்டான்ல சொல்கிறா என் குழந்தைங்கிட்டேருந்து பிரிச்சிட மாட்டான்ல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டே தான் பார் அப்படிலாம் நடக்காது நம்ம கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கோம்ல அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என் குழந்தை தாண்டே எனக்கு எல்லாமே அவளுக்காக தான் வாழ்கிறேன் அவள் மட்டும் என்னை விட்டு போயிட்டானே நான் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டே தான் டி ஏன்டா யோசிக்கிறேன் இந்த மாதிரிலாம்
அவள் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா, அவன் கூட தான் இருப்பாள், ஓகேவா? அவள் உன்னோட பொண்ணு ஜிமீன், யார் கேட்டாலும் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைட் தேவும், ஆமாம் அவள் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவள் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியே டே வாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டேவும் அப்படியே ஜிம்மின் வாக் பண்ணிட்டு சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு கேட்டி தான் காமிக்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே அவர் டேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு டேவை பார்த்துட்டு சரி சரி அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்றாங்க. இப்போ டேவும் ஓகே அப்படின்றாங்க. இப்போ கேட்டி தான் அம்மா வீட்டுக்கு போகலாம், ஒர்க் முடிஞ்சிச்சா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் முடிஞ்சிருச்சு செல்லம் போகலாமா அப்படின்றாங்க. இப்போ டேவை பார்த்துட்டு பாய் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஓகே பாய் கேட்டி அப்படின்றாங்க. இப்போ கேட்டியும் பாய் தயாங் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவை பார்த்துட்டு ஜிம்மினும் பாய் டேட்டி அப்படின்றாங்க. இப்போ டேவும் சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிடுவாங்கல்ல, இல்லை நான் வரட்டா அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டேவை பார்த்து நீ எப்படி போவேன், நான் வேணா கூட நீ கூட வரியா, எனக்கு தான் என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் ஜிம்மின் தான் ஆமாம் உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போக சொல்லு ஓகேவா அப்படின்றாங்க. நான் கேட்டுன்னு சொல்லுண்ணே. ஓகே நீ ஒரு தடவையாவது அவனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கியாடா அப்படின்றாங்க. அது நேரம் வர மச்சான், அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேவா, என் ஆள் செம்மையாக இருப்பான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிம் தயாங் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினும் சரி சரி நான் வரேன் பாய் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு கேட்டியும் பாய் அப்படின்றாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. இப்போ ஃபோன் கால் தான் வருது. ஹலோ அப்படின்றாங்க. பேபி என்ன டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. வெயிட் பண்ண வரேன் வேலைலாம் முடிஞ்சிச்சு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சைடுக்கு மெம்பரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ டேமும் அப்படியே பாக்ஸ் எடுத்துகிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் கேட்டி வந்து டைட்டாக ஜிம்மினை பிடிச்சிட்ருக்காங்க. ஜிம்மின் வந்து பைக்கை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கரெக்டாக வந்து அவங்க வீட்டான தான் நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் போய் கேட்டியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு கேட்டியும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டியை வந்து தூக்கிட்டு வராங்களா. இப்போ கேட்டி தான் அப்படி ஜிம்மின் மேலே சாஞ்சிட்டே வராங்க. இப்போ ஜிம்மின் தான் கேட்டி சொல்லும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன சத்தமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கேட்டி தூங்கிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் ஐயோ க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே ரூமுக்கு வராங்க. அந்த ரூம்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டி பொறுமையாக படுக்க வச்சுட்டு ஜிம்மின் தான் அப்படியே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ ஜங்ஷனும் தான் அம்மா எனக்கு இது வேணான்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் ஆமாம் எனக்கும் இது பிடிக்காது வேணாம் பாட்டி அப்படின்றாங்க. டேய் என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு வேணாம்மா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் அம்மா வேணாம்மா அப்படின்றாங்க. டேய் என்னடா அப்படின்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஜங்குக் உனக்கு பிடிக்கும் தானே கேரட் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. அது சின்ன வயசு பிடிச்சது இப்போ பிடிக்கல அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்ஷனை பார்த்துட்டு டேய் அப்படின்றாங்க. எனக்கு இப்பயே பிடிக்கல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் தான் பாட்டி எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் எனக்கும் வேணாம் அப்படின்றாங்க. சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேய் அவன் தான் குழந்தை அடை பிடிக்கிறான், அவனுக்கு 7 வயசு ஆகுது, இதெல்லாம் சாப்பிட்டா தானே ஹெல்த்தி அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்ஷனும் ஆமாம் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்லன்னா நான் என்ன பண்ணணுன்னே தெரியாது அப்படின்றாங்க. இப்போ ஜங்ஷன் தான் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜங்ஷனை பார்க்குறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரு ஸ்பூனில் ஒரே ஒரு பீஸ் கேரட் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. டேய் நீ இதை சின்ன வயசு இவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்போ சாப்பிட்டேன், அதுவும் அதே சமைக்காமல் சாப்பிட்டேன், இப்படி சமைச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. சரி ஜங்ஷன் எனக்கும் பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இது மட்டும் கிடையாது மொத்த சாப்பாடும் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்றாங்க.
பசிக்குதுன்னா எதுவும் சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடு, இல்லைனா பட்டினியாக கந்து சாவு அப்படின்றாங்க. ஜங்ஷன் என்னடா உங்கள் பாட்டி இப்படி பண்ணுறாங்க, உங்கள் அம்மா எவ்வளோ டெரர் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து ஜங்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்ஷனை பார்த்து நீ உன்னால் சாப்பிட முடியுமா முடியாதா அப்படின்றாங்க. முடியாது ஜங்குக் முடியாது அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சோறே ஆக்கி போட மாட்டேன்டா, யார் வேணுமோ அவங்கள ஆக்கி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் ஓகே அப்போ அம்மாவை ஆக்கி சொல்லலாமா அப்படின்றாங்க. ஆமாம் ஜிமின் செஞ்சு கொடுப்பாங்கள்ல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் என்னது அப்படின்றாங்க. ஆமாம் நம்ம ஜிமின் செஞ்சு கொடுப்பார்ல அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ ஜிமின்கிட்டயே செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா, என்கிட்ட வந்தீங்க அவ்வளோதான் உங்களை டி ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷனை பார்த்துட்டு நீ வீடு நாங்கள் சாப்பிட்றோமா அப்படின்றாங்க. சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே முணங்கி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேவும் அப்படி பக்கத்தில் நிற்கிறாங்களா, கரெக்டாக அவரோட வாட்ச் வந்து அலாரம் பண்ணுது. இப்போ டே தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு டே டைம் ஆகிடுச்சு போல் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே வாட்சை பார்க்குறாங்க. கரெக்டாக 3 o'clock அலாரம் வச்சுருப்பாரு. இப்போ இந்த சைடு டே தான் அப்படி பார்த்துட்டு டே என்னடா எப்பயும் 4 o'clock தான் இருக்கும், இப்போ என்ன 3 o'clock அடிக்குது அப்படின்றாங்க. கேட்டிக்கு ஸ்கூல் டைம் மாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. மாற்றிட்டாங்களா, சரி நீ கிளம்பு அப்படின்றாங்க. இல்லை அவளே வருவா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அவள் குழந்த அப்படின்றாங்க. வருவா நீ பாரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தேவும் டே பாவும் குழந்தை அங்கேயே நின்றுட்டுருப்பான், நான் வேணா போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்றாங்க. வேலையை பாருடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தேவும் என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 minutes ஆகுது. இப்போ அந்த காஃபி ஷாப் டோரை திறந்துட்டு ஒருத்தவங்க வராங்க. இப்போ தேவும் பார்க்குறாங்க, ஜிமினும் பார்க்குறாங்க. உள்ளே கேட்டி ஜங்ஷன் அப்புறம் ஜங்குக்கு எல்லோரும் வராங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ டே தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. இப்போ கேட்டி தான் அப்படியே வந்து டேங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ டயாங் தான் ஓய் யார் கூட வந்தா அப்படின்றாங்க. அதோ ஜேகே கூட அப்படின்றாங்க. ஜேகேவா அப்படின்றாங்க. இதோ அவர் கூட தான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஜிமின் கிட்டே வராங்க. ஜிமின் கிட்டே வந்து ஜிமின் கேட்டி கூட்டிகிட்டு வந்து விட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்ஷனை பார்த்துட்டு ஹலோ ஜங்ஷன் சொல்லும், இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் நல்லா தான் போச்சு, யாருக்கிட்டே திட்டு வாங்கினியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் சேச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஏதாவது சண்டை பிடிச்சியா அப்படின்றாங்க. அது வந்து என்ன அது வந்து அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு கேட்டி தான் ஆமாம் அவன் நவீன் அடிச்சுட்டான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனுக்கு அப்படி ஜிமின் பார்க்குறாங்களா. அவன் தான் ஃபஸ்ட்டு என்னோடய பென்சிலில் வாங்கினான், அதனால தான், அதுவும் அவன் என் பென்சிலை உடச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் எடுத்து காமிக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே யாரும் அடிக்கக்கூடாது, உனக்கு பென்சில் தானே உடஞ்சிச்சு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் யாரும் அடிக்கக்கூடாது ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்ஷனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்ஷனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜேகே தான் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு டேக் என்ன நடக்குதுன்னே புரியல. இப்போ ஜங்குக் தான் ஓகே நான் கிளம்புறேன் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஜங்குக் தான் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஜங்ஷன் வா போகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜங்ஷனும் இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்றாங்க. இல்லைடா டைம் ஆச்சு எனக்கு, நீ வா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்ஷனும் சரி போகலாம் பாய் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் ஓகே பாய், நம்ம சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை பார்க்குறாங்க. டே கன்ஃபியூஸாக ஜிமினை பார்த்துட்டு இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு கேட்டிங்க அம்மா அப்படின்றாங்க. நீ இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே பண்ணி எடுப்புறாங்க. டே என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ சரி டே தான் என்ன நடக்குதுங்க, யார் அவன் அவனுக்கு இல்லையா அன்றைக்கி வந்தாரே அப்படின்றாங்க. என்னது வந்தாரா, டேய் குழப்பாதரா, அன்றைக்கி காஃபி ஷாப்பில் காட்டினி அவன் தானே அது. ஆமாம் அவர் தான், அதுக்கு என்ன இப்போ, டேய் என்னடா அவனை வந்து நம்ம குழந்தைய விட்டு போகிறான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாடா அப்படின்றாங்க. சரி அவன் பேர் என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினும்
அச்சோ அதை நான் கேட்கவே மறந்துட்டேனே, தெரிலடா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு டே தான். டேய் பைத்தியக்காரா, பேர் கூட தெரியாதான் கூட குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்றாங்க. டேய் ரொம்ப பண்ணாத. கேட்டியும் ஜங்ஷனும் ஃப்ரெண்டு. அது யார் ஜங்ஷனு? அவன் கூட ஒரு பையன் வந்திருந்தால. ஆமாம், அவனோட ஃப்ரெண்டு கேட்டிடா. ஸோ அதனால் எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் நான் கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னாரு. ஆமாம், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரினா அப்படின்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் நினைக்கலையே, சார் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. என் செஞ்சுமினா போடா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. இது என்னவோ பண்ணுது, இந்த குள்ள வாண்டி ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தேவும் இதெல்லாம் எங்கே தூரப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து நடந்து போகிறாங்க. இப்போ இந்த சைடு கேட்டியும் ஜிமின்னு தான் காமிக்கிறாங்க. கேட்டி தான் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே பொறுமையாக கேட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்லும் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா போச்சு. இன்றைக்கி டெஸ்ட்லாம் வச்சாங்க தெரியுமா, எனக்கு கிளாப்ஸ் தான் பண்ணாங்க, நான் தான் அதிக மார்க் அப்படின்றாங்க. ஐயோ எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு. ஏன் நீ விளையாடலாம் மாட்டியா அப்படின்றாங்க. இப்போ சரி கேட்டிடான். நான் விளையாடினேன். நான் ஜங்ஷன் அப்புறம் ஜிகே நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாடணும் தெரியுமா அப்படின்றாங்க. எப்போ விளையாண்டிங்க அப்படின்றாங்க. வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜேகே என் கூட ரொம்ப ஜாலியாக விளையாடினாரு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் அப்படியா, ஆமாம் ரொம்ப ஜாலியாக விளையாடினாரு தெரியுமா, ஜங்ஷனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஓ எனக்கும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்போ நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா அப்படின்றாங்க. சொல்லிட்டேனா, ஜேகே என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஆமாம் நீ சொன்னா திட்டுவ, அதனால சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஐயோ நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோ சரி ஓகே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு கேட்டியும் சொன்னேன் அப்படின்றாங்க. சரி ஓகே நீ இப்படியே விளையாடிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ தான் என்னடா நடக்குதுங்க, அவன் வேற உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான் அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமினா தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அந்த இடத்த விட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க. இப்போ சரி டேவும் சரி இல்லைடா இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் மறைக்கிது இந்த கோழி குஞ்சு, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஜிமீன் தான் அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு தயாங் சொல்கிறா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்றாங்க. இப்போ சரி டே தான் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டுக்கு போகணுண்டா அப்படின்றாங்க. சரி நீ எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் அப்படி டே பார்த்து டயாங் சொல்லு அப்படின்றாங்க. நான் என்ன கேட்டாலும் எப்படிடா ஓகே சொல்கிறேன், வேறு ஏதாவது காஃபி ஷாப்பில் போய் பாரு, லீவ் கேட்டால் தர மாட்டாங்க, பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்கள வந்து சர்வெண்ட்டாக பார்க்குறாங்க. நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஓகேவா, நீ முதல்ல என்னோடய ஃப்ரெண்ட், ஸோ நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. இப்போ சைடு ஜிமீன் தான் ஆனால் நானும் உங்ககிட்ட வேலை தானே செய்கிறேன் அப்படின்றாங்க. நீ என்கிட்ட வேலை செய்யலையே. ஆமாம் நீ உனக்கு பிடிச்சதே செய்கிற, நான் அதுக்கு சேலரி கொடுக்கல ஓகேவா, உனக்கான ப்ரெசண்ட்டை தான் நான் கொடுக்குறேன், ஸோ நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமினும் சரி மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. பாய் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே கேட்டியை பிடிச்சிட்டு ஒரு கோர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தவங்க ஓடி வராங்க. ஜிமின் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், என்னால் உங்கள் கேஸ் எடுக்க முடியாது. சார் இவ்வளோ நேரம் என் கேஸ் நீங்கள் தானே எடுத்தீங்க அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது ஜிமின் அப்படின்றாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் இதுக்கு மேலே என்னால் இந்த கேஸ் எடுக்க முடியாது, ஐம் சாரி. அதுக்கு நீ கொடுத்த பணம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதை விட எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறேன். ஸோ என்னால் இந்த கேஸை எடுக்க முடியாது ஓகேவா அப்படின்றாங்க. ஆனால் ஏன் நீங்கள் தானே என் கேஸ் எடுக்கணும், நெக்ஸ்ட் இயரிங் இருக்குது சார் அப்படின்றாங்க. என்னால் முடியாது ஜிமின், எனக்கு இந்த கேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின்னா சார் அப்படின்றாங்க. அவர் போயிட்டாரு. இப்போ இந்த சைடு ஜிமின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இப்போ கேட்டிதான் அம்மா அப்படின்றாங்க. இப்போ கேட்டியோட கையை பிடிச்சிட்டு என்ன கேட்டி அப்படின்றாங்க. அவருக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. அவருக்கு முக்கியமான வேலை எதுவும் இருக்கா, அதான் போயிட்டாரு அப்படின்றாங்க. ஓ சரி அப்படின்றாங்க.
இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் கேட்டி உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த ஃபைல்ஸ்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கேட்டி தான் அம்மா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்ன சொல்லும் அப்படின்றாங்க. என்னாச்சு தலை வலிக்குதா அப்படின்றாங்க. சாச்சா அதில் ஒன்றும் இல்லை நீ குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு கேட்டியும் ஓகே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அவர் ஃபோனை தான் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறா என்னாச்சு அப்படின்றாங்க. இவனும் போயிட்டான்டா அப்படின்றாங்க. எது அவனும் கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. இதோட நான் எத்தனை மெம்பரை தான்டா மாற்றுறது. எந்த லாயரும் என் கேஸை பார்த்தா எடுக்க மாட்டான்டா. அவன் ஏதோ பண்ணுறான்டா அந்த பேங்க். அதனால தான் இவ்வளோ நடக்குது தெரியுமா? என்னடா பண்ணுறது நான் இப்போ? எந்த லாயருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு தேவும் ஃபீல் பண்ணாதுடா, யாராவது கிடைப்பாங்க. என் கேஸ்னாலே யாரும் வர மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கடலாக கலங்குது. இப்போ இந்த சைடு தான் ஜிமின் அழுகுறா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. இல்லை டயாங் அப்படின்றாங்க. உன் குரலை பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிமின் நான் என்ன டயாங் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சைடு தான் சரி ஃபீல் பண்ணாத, நான் பார்க்குறேன் நல்லா லாயர் கிடைப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தான் சரி நீ வா காஃபி ஷாப்புக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ கேட்டி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு கட்டிலே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே கேட்டிக்கிட்ட அவங்க ஒரு ஃபோனை கொடுக்குறாரு. இப்போ கேட்டி தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தா கேமாச்சும் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ கேட்டியோ அப்படியே அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தள்ள கை வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. இப்போ ஜிமின் தான் அவர் கண்ணில் கை வச்சுட்டு இருக்காங்க. அவர் கண்ணிருந்து டீயர்ஸ் வந்துட்டே இருக்கு. கேட்டிக்கு தெரியாத மாதிரி மறைச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஜிமினோட ஷோல்டரில் வந்து ஒருத்தவங்க ஹேண்டை வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் சிக்கே அப்படின்றாங்க. இப்போ கேட்டி தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சத்தம் கேட்குது. இப்போ ஜிமின் தான் அப்படி கத்துறீங்க பார்த்தா வாங்க தான் கேட்டியோட கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பிடிக்கிறாங்க. இப்போ வாங்க தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. வாங்க என்ன பண்ணுற வாங்க நீ வாங்க கேட்டி விடு அப்படின்றாங்க. ஏன் பொண்ணு தூக்கிட்டு போகிறதுக்கு நீ ஏன் பர்மிஷன் கொடுக்குற? அதை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன்ல விடு அப்படின்றாங்க. உன் கேஸெல்லாம் யார்டா எடுத்துப்பா? எந்த லாயர் எடுத்துப்பா? என்ன லாயர் ஓடிட்டான் போல இருக்கு அப்படின்றாங்க. வாங்க விடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டு இருக்காரு. இந்த சைடு ஜேகேவும் அப்படி பார்க்குறாங்க. இப்போ தான் என்னால் முடியாதுடா, இவன் ஏன் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் வாங்க விடு வாங்க வலிக்க போது வாங்க விடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழைச்சிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் பார்க்கவே இல்லை, வாங்க போட்டு ஒரு அடி அடிக்கிறாரு. இப்போ இந்த சைடு கேட்டி தான் அப்படியே கையை விட்டுடுறாங்க. இப்போ வாங்க வந்து கையை விட்டோன்னு கேட்டி வந்து ஜிமின் கிட்டே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த சைடு வாங்க தான் அப்படியே கீழே விழுந்திருப்பாரு அடிச்ச அடியில். இப்போ இந்த சைடு வாங்க தான் அப்படியே எழுந்துட்டு யாரா அவன் எப்போ பார்த்தாலும் எங்கள் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டுருக்க? இது எங்கள் குடும்ப விஷயம், இது உங்களுக்கு தலையிடாத விஷயம், போறியா அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் வாங்க இப்படி பண்ணுற? நான் அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன்ல, அப்போ அந்த லாயர் நீ தான்? நான் தான் இது வரைக்கும் எத்தனை லாயர் பார்த்துருப்பேன், எல்லாருக்கும் நான் தான். எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாம் பயந்துட்டாங்க. ஓகேவா? எனக்கு கேட்டி வேணும், என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அவ்வளோ டைட்டாக கேட்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ வாங்க தான் இங்கே பார், இது எங்களுக்குள்ளே இருக்க விஷயம், நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கை அப்படி பார்த்துட்டே இருக்காரு வாங்க. இப்போ இந்த சைடு வாங்க தான் அப்படி ஜிமீனை பார்த்துட்டு உன் கேஸை எவன் எடுப்பான் நான் பார்க்குறேன் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எடுப்பியா? நீ எடுத்து என்ன பண்ண போகிற? நீ என்ன லாயரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேவும் ஆமாம் நான் ஒரு லாயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்து சொல்கிறாங்க. இப்போ வாங்கும் கேஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது லாயர், ஆனால் அதில் ஜெயிக்கணும், கடைசி வரைக்கும் அந்த கேஸில் இருக்க முடியுமான்னு பார்க்கணும்,
அது எவ்வளோ சிவியரான கேஸுன்ட்டு பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோட ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான், நான் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கோ, இந்த கேஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை மேலே வந்து ஷோல்டரில் வந்து ஹேண்டை போட்டு ஜிமினை பிடிச்சிக்கிறாங்க. நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி ஜிமினை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. பார்க்கலாம் இப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் கேட்டியே டைட்டாக பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிக்கியை பார்த்துட்டு ஜிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிக்கி அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா கிட்ட வந்து ஜிக்கி ஒரு ஹேண்டை கொடுக்குறாங்க. இப்போ பிடிச்சிக்கோன்ற மாதிரி இப்போ ஜிமினா அப்படி ஜிக்கியோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. இப்போ கேட்டியை வந்து அவர் தூக்கி தான் வச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை பரவாயில்ல அப்படின்றாங்க. கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியை வந்து அவர் தூக்கிக்கிறாரு. இப்போ பக்கத்தில் இருக்க ஃபைல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கேட்டியை தூக்கிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இந்த சைடு ஜிம்மினோட கையும் ஒரு கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிக்கி தான் வைப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேடா, இந்த பாட்டு எங்கேயும் முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டு பார்க்குறேன். பாய்.